ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். எனக்கு காலையில் ரொம்ப பசி. என்னடா ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி வீடியோ போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. டைம் இருந்தால் போட்டுருவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டிஃப்ரெண்ட்டான டைம்ஸ்லாம் எடுக்கும். அது ஒன் டேவே கிராஸ் ஆகும்னா பார்த்துக்கோங்க. அதனால தான் இப்போது எனக்கு டைம் இருந்த அளவுக்கு இதை நான் பண்ணுறேன். மார்னிங் டிஃபன் பூரி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் எத்தனை மணிக்கு திரும்ப பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்? 9 மணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கேரட், பூரி கிழங்குக்கு கேரட் போட்டால் சூப்பராகவும் இருக்கும். பச்சை மிளகா எப்பொழுதும் போல் நார்மலாக கட் பண்ணிக்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து மாவு நல்லா பிசைஞ்சு திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். மொத்தம் 5 எடுத்துக்கிட்டேன். ஒன்று மட்டும் தான் ஷார்ட்டில் காட்ட முடியும். கடாயை பற்ற வச்சு ஆல்மோஸ்ட் பற்ற வச்சுட்டு என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். எப்போதும் போல் எல்லாம் பண்ணுற மாதிரி தான், நார்மல் ப்ராசஸ். சும்மா கசக் கிழங்கு முடிச்சாச்சு, செஞ்சே முடிச்சாச்சு. தட்ஸ் ஆல். கதம். பூரிக்கு கடாய் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு, பூரியை போட்டாச்சு. பூரி மை ஃபேவரட் ஃபுட். என்ன காண்டாவுதா? சூப்பராக இருக்குது.